இப்ப மத்தவனா அதே விஜய் 5 நிமிஷத்துல வந்துட்டு சரி அது போயிடுன்றாரு. உண்மையிலே சீமான் மினிமம் 1/2 மணி நேரம் தேவை. அவன் கடைசியில தான் தெரியும் அவன் யாருன்னு. உண்மையிலே நிறைய பேர் அது சீமானோட கொண்டு நல்லா பேசுவான், சூப்பரா பேசுவான் தான். ஆடிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி பேசுவான். கடைசியில வருதான், கடைசியில வரும். அவர் என்ன கொடுத்துருப்பாரு, தம்பி நீங்க சீஃப் மினிஸ்டர், நான் டெப்டி சீஃப் மினிஸ்டர் தம்பி. அப்படி இந்த படிக்காத பசங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்றோம், அப்படியாயா 1,00,000 அவன் கையில கொடுத்த, நீ போய் ஊர் உலகத்துல சுத்தி பாருயா, நீ பாத்துட்டு வந்து ஐயா. இல்ல ஒரு நிமிஷம், 25 நிமிஷம் அரசியல் பேசிட்டு கடைசி 5 நிமிஷம் தான் தளபதி கிட்ட போய் 1/2 கிலோ மாட்டுக்கறி சாப்பிடுங்க, உடம்பு என்ன சார் இழைச்சிட்டீங்கன்னு. என்னடா இது. அதான் இல்ல தமிழ்நாடுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மேட்சுக்கு போறேனே, நீங்க கூட நல்லா இருக்கு. சரி அண்ணன் கேட்டிருப்பாரு, அண்ணா நீங்க உண்மையிலேயே பேரு பிரபாகரன் சார நேர்ல சந்திச்சு. ஆமா தம்பி, அவர் பாக்கணும் வாட்ஸ்அப் வீடியோ கால்லாம் வருவாரு. வாட்ஸ்அப் வீடியோவா? அப்படிதான் தம்பி. நானும் சரி கழுத பார்த்து விட்டு போனேன். நான் மட்டும் பிரபாகரன் இடத்தில் இருந்திருந்தால் நடக்கிறதே வேற. இல்ல விஜய் போய் சொல்லுவாங்க. அதான் இல்ல ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ அதான் லீவ்ல அடிபடிச்சு சொன்னாங்களே தம்பி, அதான் பார்த்து அந்த மாதிரி பேசிட்டு, இதெல்லாம் என்ன பெரிய அடி தம்பி, நான்லாம் முதுகுல தேலை கழிச்சிட்டு அன்னைக்கு தூயஸ்ட் போயிட்டேன், கவலைப்படாதீங்க அதெல்லாம் கொஞ்சம் தான் வலிக்கும் தான். தளபதி எல்லாம் இதெல்லாம் நேரண்டாதான் அரசியல் வந்து இவங்கிட்ட உட்காந்து. இன்னொன்னு இன்னைக்கு வந்து அந்த கட்சியில் இடுமோவன காத்தின்னு ஒருத்தர் இருப்பான், இருட்டிலேயே பிறந்த மாதிரி இருப்பான். அவன் மூஞ்ச கழுவுறான்னு கூட தெரியல, எவ பார்த்தாலும் கள்ளசாராயம் குடிச்ச மாதிரியே பேசுவான்டா. அவன் என்ன அவன் ஒரு டபரின்னு அவன் சொன்னது விவரணை போட்டுச்சுக்கிறான். விஜய் வந்து பாத்தீங்கன்னா கமலுக்கு குரல் கொடுக்கல இந்த தக்லைஃப் விஷயத்துல. கமல் காமெடி பீஸ் மாதிரி பேசி விட்டு அவர் வந்துட்டாரு. அவரோட ஜனநாயகன் படத்துக்கு ரிலீஸ்க்காக தான் கர்நாடகாவை எதிர்க்க மாட்டேங்கிற ஒரு படம் இங்க ஓடாது அப்படின்றான் அவன். முல்லை பெரியார் இவ்வளவு பெரிய இஷ்யூ இருக்கு, நதி நீருக்கெல்லாம் அவ்வளவு ஒரு இஷ்யூ இருக்கு, அதுக்கெல்லாம் எனக்கு குரல் கொடு. தற்கூரி ஹிஸ்டரி பாக்குறியா இல்லையா? தமிழர்கள் மீன் ஒரு பிரச்சனை, ஜல்லிக்கட்டு பிரச்சனை, என்ன நீட் பிரச்சனை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இதுல குரல் கொடுத்த விஜயை தவிர ஒரு நடிகனை தமிழ்நாட்டை காட்டுப்பாங்க. வேற யாராவது தமிழனுக்கு உண்டான என்னென்ன நியாயமான பிரச்சனையோ எல்லாத்தையுமே நின்று இருக்காரு. டிமானிட்டேஷனுக்கு அப்படிப்பட்ட பிஜேபி எதிர்த்து நுழைக்க மாட்டாரு. தமிழனுக்கும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, அதை பேசுவாரு கண்டிப்பா. சரியா? தமிழனுக்கும் ஒரு நதி நீர் பங்கிட்டு உண்ணாவிரதெல்லாம் இருந்துக்கிறாரு. அதுக்கு பேசலாம். அந்த தற்கொலைங்க தப்பா புரிஞ்சுக்கின்னு உன் தலைவன் சீமா மாதிரிக்கிறான் பாரு, அவன் மாதிரி ஒரு 10 பேர் இருக்கான். அந்த வீடியோ நீ பாரு, ஒரு 6 பேர் கூட தாங்க மாட்டான் அலெக்ஸ், 6 பேர் தாண்டி இருக்க மாட்டான். அந்த இதுக்கு போய் விஜய் போய் நிக்கணும். இல்ல இப்ப இல்ல ஒருத்தன் புதகுலியில கால விட்டானா அவனாதான் இருந்துச்சு வரணும். புரியுதா? ஏன்னா நீதான் விட்ட. இன்னும் இல்ல, இது இன்னுமே நான் பீக்ல இருந்து 270 கோடி சேலரியை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா கதையாகுது அது. அதுவும் அதான் புரியுதா? செகண்ட் இது துணை இது மாதிரி. அது ஹைலைட்னா எடப்பாடி துணை மாதிரி தான் இருக்கும், இவருக்கு துணையா. அதான் அவரே நினைச்சு பார்த்திருப்பாரு. அதான் சரி ஓகேங்க. அதான் ஆனா ஏன்னா பேசிருப்பாங்க எல்லாருக்கிட்டையும். அதான் நம்பால் மாநாடே சொன்னாரு, நம்மள நம்பி வர்றவங்க அதான் அரவணைச்சு தானே பிறக்கணும். அவரும் இல்ல அரவணைக்க பாக்குறாரு, ஆனா செட் ஆகலையே. ஆனா ஏடிஎம்கே ரொம்ப தான் இருக்கிறதுல ஒஸ்டா போனது வந்துட்டு பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் போது தான். நான் நினைக்கவே இல்லை சத்தியமா வைக்க மாட்டாங்கன்ற ஒரு ஸ்டேஜ் தான். நானும் அப்படிதான் ப்ரோ நினைச்சேன். அமித்ஷா எப்ப இவர் பார்க்க போனாரோ அப்பயும் நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமா, அமித்ஷா பார்க்க போகும்போதே அதை போட்டானுங்க. அதான் அவ்வளவுதான், ஆமா முடிஞ்சது. ஓகே,
நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இவங்க சொல்றாங்கல்ல, சப்போஸ் வந்து எடப்பாடி கூட வந்து இவர் அலைன்ஸ் வைக்கிறாருன்னா, எடப்பாடிய ராஜதந்திரின்றான் சவுக்கு. அது இன்னொரு பக்கம் பார்த்தா சரியான முதுகு குத்தி எடப்பாடி. சரியா? யார் யாருக்கு, அதாவது இவர் மேல வந்து ஓபிஎஸ் வந்து இதுவுல இருக்கும்போது ஓபிஎஸ் பக்கம் கொஞ்சம் பணம் சேருதுன்னு உடனே, சரிண்ணே வாங்கண்ணே உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன், கட்சியில வந்து இந்த பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா கொடுத்துட்டு செயல்படாம வச்சுட்டாரு அந்த ஆளு. ஓபிஎஸ் மறுபடியும் ஏடிஎம்கேல வந்து அகைன் ஜாயின் ஆன உடனே நீங்க எங்கேயுமே ஓபிஎஸ் பேட்டி பார்த்துருக்க மாட்டீங்க, அவருடைய கருத்து பார்த்துருக்க மாட்டீங்க. சரியா? எந்த ஒர்க்குமே அவர் பண்ண உள்ள. உனக்கு என்னன்னா இவ்வளவு பணம் வேணுமா அவ்வளவு பணம் மாதிரி தான் கொடுத்துட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க. அந்த சைலண்ட் அவரை சைலண்ட் ஆகிட்டு இந்த பக்கம் எடப்பாடி எல்லாரையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் நம்ம பக்கம் அந்த ஆள் பக்கம் ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு. இன்னொன்னு சசிகலாவும் முதுகுல குத்துனது. இப்படி எக்கச்சக்கமா முதுகுத்து. ஏன் பிஜேபியும் முதுகுல குத்துனது எடப்பாடி தான். முன்னாடி தேர்தல் கூட்டணி வச்சு அடுத்த தேர்தல் கழட்டி விட்டாப்புல. ஏன்னா நமக்கு ஓட்டு விழ மாட்டேங்குது இவங்களால தான். அது கரெக்டான ஒரு இதுதான் டிசிஷனு. ஆனா முதுகு குத்தி நாளைக்கு ஒருவேளை அண்ணன் வந்து நீங்க இவங்க ஆசைப்படி ஒரு துணை முதல்வருக்கு ஆசைப்பட்டு நிக்கிறாரு வச்சுங்க, அவர் என்ன பண்ணுவார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிவி டம்மி ஆகிடுவாரு. சரியா? இவர் செயல்பட விடாம தடுத்துட்டு நாளைக்கு இவர் தானே சீஃப் மினிஸ்டர், மீடியாவும் இவர் கையில தான் இருக்கும். நாளைக்கு விஜய் பேச விடாம பண்ணிட்டு கட்சியை ஒண்ணுமேல வாங்கிட்டு தூசி தட்டி விட்டு போவாங்க. இன்னைக்கு எல்லாமே அந்த நோக்கி தான் அரசியல். டிஎம்கே, பிஜேபி, ஏடிஎம்கே அரசியல் எல்லாமே இப்படிதான். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து ஒரு இலை மாதிரி படர்ந்து இருக்குது, கொடி மாதிரி ஏடிஎம்கே படர்ந்து இருக்குது. நாளைக்கு அது பெருசா குரோத் ஆகும். ஏடிஎம்கே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கி இப்ப ஏடிஎம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளா பிஜேபி உள்ள போய் 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 நாளைக்கு அவன் பெருசா வளர்ந்துருவான். அப்படிதான் எல்லா ஸ்டேட்லயும் உங்களுடைய அஜெண்டா செட் ஆகிட்டே வருது. அவனுக்கு அப்படிப்பட்ட அரசெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. 4 வருஷமா பாத்தீங்கன்னா பிஜேபி மட்டும்தான் சிஎம் பேசியிருப்பாரு, ஏடிஎம்கே கண்டு கூட மாட்டேன்னு இருப்பாரு. இந்த எண்டுல ஏன் பேசுறாரு, டிவிக்கோட திடீர் என்ட்ரன்ஸ் அவர் எதிர்பார்க்கல. உடனே ஏன் உதயநிதியே சொன்ன ஸ்டேட்மெண்ட், மீண்டும் வர வேண்டும் பழனிசாமி, பழைய அதிமுக வர வேண்டும் அப்படின்னாரு. இவர் என்ட்ரன்ஸ் எதிர்பார்க்கல. இவனுக்கு மொத்த பேர் என்னன்னா மொத்த கட்சி அழிச்சுட்டு தான் எப்படி முன்னேறலாம் தான் பாக்குறானு. யாருமே வளர விடுறது இல்ல. நீங்க எல்லா கட்சியும் நாசமா போயிடுச்சு. மதிமுக, விசிக, காங்கிரஸ், நீங்க எல்லாம் 1 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டு கட்சியா மாறது காரணம்னா இவனுக்கு பண்ண இந்த திராவிட கட்சிங்க 2 பேர் பண்ண வேலைதான். இதுல ஏடிஎம்கே கூட அதிகமா டிஎம்கே பண்ணுவாங்க. அவங்க மிகப்பெரிய ஆளா இருந்தவரெல்லாம் பேர் வைகோ. அந்த மனுஷெல்லாம் நீங்க வந்து 1 சீட்டு கூட ஆள் இல்லாம கண்ணு காணாம தூசி தூர. இதுல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிச்சுக்கின ஆள் பார்த்தா ராமதாஸ் மாதிரி தான் தெரியுது. அந்த ஆள் இப்போ கொஞ்சம் முடிச்சுக்கினாரு. மகன்கிட்டே கட்சி இருந்தா அம்போன்னு தான் நீங்க பெரிய சண்டை போயிட்டு அந்த கட்சிக்குள்ளேயே. கட்சியில எங்க போவாங்கன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். லாஸ்ட்ல பேரம் பேசுவாங்க, எங்க பேரம் படிதான் அங்க போய் சேர போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஓரளவுக்கு விழிச்சிட்டு கட்சியை பலப்படுத்தணும்னு நினைக்கிறதுனா பாமக ஓரளவுக்கு பரவாயில்ல மாத்துது. எல்லா கட்சியுமே சுத்தமா வாஷ் அவுட். பாமக தானே இப்போ அதான் சொந்த இதுல இல்ல சொந்த வீட்டுக்குள்ளேயே ஸ்பேரிங் போட்டிருந்தாங்க. இல்ல அது நான் அதான் சொல்றேன்ல, முழிச்சுக்கிறது பெரிய விஷயம் அலெக்ஸ். மத்த கட்சி யாருமே முழிச்சிக்கல. கமல் ஆகட்டும், இவரு விசிகா திருமாவளவன் ஆகட்டும், காங்கிரஸ்காரங்க ஆகட்டும், யாருமே முழிச்சிக்கல. நம்ம கட்சி காணாம போகுது கூட்டணி வச்சு. கமல் கட்சி எல்லாம் இன்னும் வச்சிருக்காரு சொல்லலாம். காணாம போனதை சொல்றேன், என்னத்த சொல்ல. ஆனா அந்த ஆளு கரெக்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்தி ஒரு சீட் ஆச்சுன்னு போயிட்டு தோல தவக்கண்டுக்கலான்னு என் ஃப்ரெண்டு இதை நம்பி எல்லாம் ஓட்ட போயில. இது சுத்தமா ஆமா தேமுதிக இல்ல, அது விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அது மரியாதை இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சுத்தமா வாஷ் அவுட். கொஞ்சமாவது அந்த விஜயகாந்த் ஃபேஸ் கொஞ்சம் பார்த்தாங்க, இப்ப எல்லாம் இல்ல. அதான் இங்க என்னன்றானுங்க, இங்க 2 பேர் தவிர வேற யாருமே பொது எதிரி ஒருத்தன் வந்துடக்கூடாதுன்ற டிசிஷன்ல தான் உனக்கு 2 பேருமே இருந்துட்டு இருக்கிறானுங்க. ஆனா என்னன்னா உனக்கு 2 பேருமே கைப்பா பொம்மையா ஆட்டி வைக்கிறது யாருன்னா பிஜேபி தான், இது யாருமே இல்ல. கொஞ்சம் ஏடிஎம்கேல ஸ்ட்ரைட்டா தெரியுது, டிஎம்கேல மரவா தெரியுது. ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணும்னா, ஏடிஎம்கே ஆட்சியில எடப்பாடிக்கு இருந்ததை விட டிஎம்கே ஆட்சியில பிஜேபியோட குரோத்தா ரொம்ப அதிகம் அலெக்ஸ். நீ பார்த்தாலே தெரியும் எக்கச்சக்க குரோத்னஸ் வந்து. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அதிக சுதந்திரம் கிடைச்சு தமிழ்நாட்டுல. எனக்கு இன்னைக்கு வரையும் மைண்ட்ல ஓட்டுறது என்னன்னா, இடிஆர் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒரு நல்ல ஃபண்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா ஸ்டாலின் போயிட்டு எப்படி கேட்டிருப்பாருன்னு யோசிச்சு சார் இடி ரைட் மை சன் ப்ரோ என் தாத்தாவை தப்பா பேசாத. இல்ல நினைச்சு பார்த்தாலே அதான். ஏன்னா அவரும் அதான் போய் ஹிந்தி தெரியாது, ஹிந்தி பேச மாட்டாரு. அவருக்கு போயிட்டு தான்
अच्छा बहुत अच्छा था। இல்ல இங்கிலீஷ்ல இல்ல ஸ்டாலின் இங்கிலீஷ்ல எப்படியோ ஒரு மோடி கிட்ட அப்ரோச் பண்ணிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தாதான் சார் இடி மை சன். அப்படிலாம் இல்ல ப்ரோ. கம் ஆன் அத ப்ளீஸ் ஸ்டாப். நிதிய வந்து விடுவீங்க. எந்த நிதியும் கேட்டா உதயநிதியும் பாரு. நம்ம ஆளு தமிழ்ல பேசுவாரு, அங்க ஹிந்தில பேசுவாங்க. ஒருத்தர் ஒரு இலவும் புரியாது. மாத்தி மாத்தி பேசிட்டே டீசன்ட். இருந்திருப்பாங்க. ஆக வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாரு இவரு. ஆனா இல்ல இதுல ஒண்ணு எந்த அளவுக்கு நம்ம இல்ல எந்த அளவுக்கு அப்பா கிரேட்னா மொழி தெரியுதோ இல்லையோ மாஸ் காட்டின பத்தியாதான் எப்படியாவது புரிய வச்சேன். லெட்டர் எத்தனை பண்ணிட்டு இருப்பாரு. ப்ரோ நான் இந்த கொடுக்குற லெட்டர் ஆடி அப்படியே எத்தனை படத்துல போய் குத்துருங்க, விவேக் வேற பண்ற எதுவும் கதை தேவையில்ல. தான் ப்ரோ. ம். விவேக் எப்படி இல்ல ஏமாத்துறதா லெட்டர்ல எழுதுதான் ஏமாத்துவாரு இல்ல மெயினா. இல்ல ஃபீவர் லெட்டர் மாதிரி ஒண்ணு இருக்கும். ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். அதான் உண்மையில உதயநிதி ஃபீவர் தான். ஐ குட் நாட் அட்டெண்ட் மை ஆனா கிளாஸ்ன்ற மாதிரி. அந்த அந்த கான்வர்சேஷன் கற்பனை வச்சு பார்த்தா மோடி தாத்தா வந்து திருக்குறள் சொல்லுவார், யாகா வராயின்னு நாகாக்க உன் மொவனை ஆமா அதான் இல்ல அதான் அப்பா அப்பா பாப்பாரு உனக்கு அப்புறம் தமிழ் இல்ல தெரியுது. ப்ரோ, தமிழ்நாடு எத்தனையோ முதலமைச்சரை பார்த்திருக்கு. ஆனா திருக்குறள் இந்த பற்றி இது அளவுக்கு ஒரு பேசுற இங்கிலீஷ் கூட புரியாத ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் தானே, ம். அது கூட யாரு ஐ புரியாத டோன்ட் தற்கொலை கேர் அவருக்கு முதலமைச்சர் தெரியுமே. தான் இப்ப இருக்காங்க. அதுதான் ரொம்ப ஆனா கேவலமான ஒரு உண்மை. நிமிஷம் இல்ல இல்ல எனக்கு இல்ல இல்ல மோடி யாருக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஆனா ஒரு விஷயம் வந்துட்டு இந்த கர்நாடகா இஷ்யூல போகும்போது மோடி பல வீடியோ ஒன்று தான் இப்போ கூட புக் மார்க் பண்ணியிருந்தேன். அதாவது இன்ஸ்டாகிராம்ல சேவ் பண்ணியிருந்தேன். என்னன்னா அதான் உலகத்திலே பழமையான மொழி தமிழ் கூட அதுல இருக்கிற மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ராங் எதுலையுமே இல்லைன்னு மோடி பேசியிருப்பா போல. எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா கோர்ட் அவ்வளவு பேசுறானுங்களே அதுவும் என்னது ஒண்ணும் தெரியாத கமலை போச்சு. அவனுக்கு எதுவுமே இது எப்படின்னா அதான் இவன் சிரிப்பு போலீஸ் அதான் இந்த கலகலப்புல வரும் பாத்தியாதான் ப்ரோ இவனை போட்டு அவர் கட்டி மன்னிப்பு போட்டு வச்சிருக்கீங்க. கேட்டாலே இவங்களுக்கு புரியாது ப்ரோ. நீ நமக்கே மோடி புரியாது இல்ல முதல்ல. அதான் இல்ல இல்ல அவ்வளவுதானே. இல்ல பாஸ் எனக்கு என்ன நான் இல்ல கர்நாடகா கவர்மெண்ட்டும் கர்நாடகா இதுவும் வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தா நீங்க மோடி கிட்ட போய் கேட்க வேண்டியதானே. கேஸ தூக்கி கோர்ட்ல அப்படி மோடி இல்ல, மேல போடு முடியுதான்னு. நீ மோடியை பத்தி இன்னும் நானே முழுசா தெரிஞ்சுக்கல. ம். தசாவதார கமல் தான் வந்து அதிகம் வேஷம் போட்டுவாரு. குஜராத் போனா அதான். குஜராத்தி, இல்ல ஆந்திரா இல்ல போனா இல்ல ஆனா இல்ல எங்கேயுமே இந்த மாதிரி சொன்னது இல்ல. ஆனா அது ஒரு பாயிண்ட் சொன்னது விஷயம். ஆனா மேட்டர் என்னன்னா அவர் வேஷம் போடுவார் அதிகமா. ஓகே கர்நாடகா அதோட மாஸ்கே நாங்க போயிடுவாரு இங்க வந்துட்டதா. ஆஹ் அது தெரியல. இங்க வந்தா வேட்டி கட்டுவாரு, அங்க போனா டோவா போட்டுப்பாரு. ஒரு ஏரியா ஒரு கெட்டப்ல வருவாரு. அவரை பத்தி தமிழ் நீங்க முழுசா மக்களுக்கு அவர் தெரிஞ்சுக்கணும். ஆனா மன்னிப்பு கேட்டா ஆனா இல்ல நமக்கே ஆனா புரியாது ஆனா ப்ரோ. ஆனா ஆனா இல்ல எங்க போனாலும் அவர் ஹிந்தி அந்த டோனும் புரியுதா. தமிழ்லயே ஹிந்தி ஸ்டைல்ல பேசுவாரு. ஆமா இந்த தமிழ்லயே ஹிந்தி ஸ்டைல்ல ப்ரோ பொங்கல் பேசுறவரு வாழ்த்து எல்லாமே. நம்ம சொல்லுவாரு. அமிதா மாபா ப்ரோ அவரு. ம். இதுல அன்னைக்கு தெரியாத போயிட்டு தான் வன்கம் அப்படின்ற எல்லாம் ஃபயர் ஃபயர் ஃபாரஸ்ட் தான் வணக்கம். சார் சாரி நம்ம சாமி நம்ப செப்பதுன்னு நம்பாலும் கை தட்டுறானுங்க. ஆனா இல்ல பாஸ் 1000 வீடியோ வந்தாலும் ஒரு வீடியோ நின்னு பேசும் என்ன தெரியுமா, ராகுல் காந்திக்கு ஒருத்தர் டிரான்ஸ்லேட்டரா நிப்பான் தெரியுமா. எனக்கு நடுவுல இல்ல டெம்ப்ளேட் தேட போயிட்டு யூடியூப்ல அந்த வீடியோ பார்த்து இந்த திரும்ப சிரிப்பு தாங்க. அவன் கூட பரவாயில்ல. இந்த எச்சி ராஜாக்கர் அமித்ஷா பேசும்போது சொட்டு நீர் பாசனம் சிறுநீர் பாசனம்டா, இது திருநீர் பாசனம் பாரு. இல்ல காப்பான் படம் பாத்துருப்பான் போல. சூர்யா வேலை போவான் பாரு. அதான் பாத்ரூம் எடுத்து சூர்யா வந்துட்டு அதான் வயல்ல போடுவான் பாரு. கேட்டாதான் நாடு போயிருந்தா இப்படிதான் சார் பண்ண முடியும். மோடி பேசுறது புரியுதோ இல்லையா, அந்த ஆள் ஒரு டோன் எடுப்பாரு. அமாரா தேஸ் ஹே ஆமா தேஸ் அதான் லடிகா கி இல்ல ரங்கு ஆப்கே ஆப்கே வான்காம் தமிழ் ஹிஸ்டாரிக்கல் லாங்குவேஜோ. ம். பொங்கல் லேட்டா புஷ்பாட்டு இல்ல வாழ்த்துக்கள். இல்ல மோடி இல்ல மோடி வயசு ட்ரை பண்ணா புஷ்பாட்டு ஒண்ணு வருது. என்னன்னு புரியல. ஒரு மோடிக்கும் புஷ்பாக்கு ஏதாவது இருக்கும் உங்களுக்கு. மோடியோட நீ டாடி வாய்ஸ் வேணா யூஸ் பண்ணி பாரு, ஈஸியா But I don't care. பூனை மேல் மதிலாக. ஆக டாடி. ஆனா எனக்கு டாடியை விட தாத்தா வயசு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசுல அந்த கால்தட்டி விளையாடி அடிக்கடி மாத்தும் போது ஏதாவது இந்த குருவி போட இந்த சிவாஜி த பாஸ் எல்லாம் ஓடும்போது கட்டுமரம். திடீர் இல்ல அதான் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நார்தான் நான் கட்டுமரகமாக மதப்பேன். அதுல இறங்கி அதான் இதுல ஏறி நீங்க பயணம் சவாரி. செய்யலாம். ப்ரோ அதான் அதிகமா சில கடையில ஒரு டிவி பார்க்க போக்கு மாட்டீங்களா? அதான் போக விட அதுல மாட்டேன். ஏறி சிலோனுக்கு போலாம், அந்த மாதிரி கூட போலாம். அவரே போட்டா இருப்பாரு. காலையில காலையில ஒரு 7-8 மணி இருக்கும். அப்ப கலைஞர் இருக்கும்போது கலைஞர் டிவில ஒரு பெரிய சோகை போட்டு உட்காந்து இருப்பாரு நம்ம கருணாநிதி. அது ஏதோ ஒரு இது காலையிலே பேசின்னு இருப்பாரு தூக்கிட்டு. அதாவது இவர் என்ன சொல்கிறார் என்றால் மேல பார்த்தா 7 மணி 7 மணி ஆயிடுச்சு. டிவி அகலத்துக்கு வந்து உட்காந்து இருப்பாரு ஆளு. அடுத்த இன்னொருத்த வருவாங்க, முறுக்க மீசு போட்டுன்னு ஒரு கிழமை வருவான், அந்த திங்க கட்சியில இருப்பான், பேர் மறந்து போச்சு.
அவ வந்து வேற பேசணும். அது என்னன்னே இல்ல தெரியாது இதுல ஸ்கூல் போற டைம். ஒரு நிமிஷம் இல்ல அந்த டைம்ல நான் மாமா வீட்டுல இருக்கேன். அங்க டிவில சத்தியமா அந்த ஏரியால அடிக்கடி நாங்க வெளியே சுத்தி இருப்போம். மாமா வீட்டுல தான் எங்கன்னா வெளியே எங்க மாதிரி கிரிக்கெட் இது அந்த மாதிரி போயிட்டு இருப்போம் விளாண்டுப்போம். எங்க பார்த்தாலும் அந்த வாய்ஸ் கேக்குது. ஸ்டாலின் வராரு, ஸ்டாலின் வராரு. அதான் எங்க பார்த்தாலும் வீட்டுல வந்து சாப்பிட்டுறான் அதான் ஓடுது. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாருன்னு. அதுல ஆனா ஹைலைட் என்னன்னா இல்ல இல்ல எங்க வீட்டுல அதை டக்குன்னு மாத்தி விட்டுறாங்க. ஏடிஎம்கே தெரியாதா? டக்குன்னு சேனல் மாத்தி விட்டுறாங்க. நான் தான் அந்த டைம் சொல்லுவேன் வைப் ஆகுது. ப்ரோ ஆனா அந்த நானு ப்ரொமோஷன்ல நான் வேற லெவலு. எங்க ஊர்லதான் 24 படமும் அந்த குட்டி யானையில வச்சு ஓட்டிக்கிட்டே ஸ்டாலின் தான் வராரு. இது என்ன ரொம்ப பிராண்ட் அதான் ஏய், இது நீங்க என்ன என்ன சொல்றது இப்ப ப்ரொமோட்டிங். இந்த காலத்து vibe. நாங்க அந்த காலத்து வைப்பு என்ன தெரியுமா? அடிக்கடி கருணாநிதி பேர்ல நிறைய படம் வரும். கலைஞரின் ஊழியின் ஓசை புசுக்கு புசுக்குன்னு பேட் லைட் போட்டு release பண்ணுவான். ஊழியின் ஓசை. அப்புறம் இன்னொரு படம் பா விஜய் நமிதா நடித்த கலைஞரின் கைவெழுத்தில் இளைஞன். கலைஞரின் கைவெழுத்தில் இளைஞன். இந்த டைட்டில். ஆனா இல்ல இல்ல பாஸ் அது கேட்டிருக்கோம். ஆனா மேட்டர் என்னன்னா எனக்கு ஸ்டாலின் அவரார் பாட்டை விட உதயநிதி பாட்டு கேட்கும்போது தான் அது அதுக்கு 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 சிரிப்பு வந்துச்சு. இதுக்கு இதுக்கு இந்த ரஜினி ஜெயிலர்ல போனாரு சிரிச்சுனா அழுவான் போயிரு நீ ன்ற மாதிரி. என்னடா இது? ஆனா நம்ம இல்ல நான் இல்ல இன்னொன்னு அரசியல் பாட்டு கட்சி பாட்டு வருதுன்னு நம்ம சைடே பயந்தானுங்க. என்னடா டிவி வேற ஏதாவது கிரிஞ்சு மாதிரி வந்துட போகுதுன்னு. ஆனா பார்த்தா தரமா போட்டானுங்க. ப்ரோ எல்லா ரிங்டோனும் இந்த தமிழ் அந்த சாங் அளவுக்கு தான். இருக்கு பாட்டு நான் நம்ம ப்ரோ பாட்டு. தெரியல இல்ல அன்னைக்கு இல்ல இந்த கோர்ஸ் இது அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இது வந்துட்டு தான் அடிக்கடி கிளாஸ் பண்ணிட்டு இருப்பேன். காதுல ஹெட்செட் அந்த நெக் பேண்ட் போட்டுட்டு அதான் பிளேலிஸ்ட் ஸ்பாட்டிஃபைல போட்டு போயிடுவேன் விஜய் லிஸ்ட். எல்லாம் மாஸ் பாட்டு வருது. அதுக்கப்புறம் திடீர்னு வேற ஏதோ பாட்டுலாம் போகுது. திடீர்னு இந்த பாட்டு வந்துச்சு. புரியுதா? எனக்கு சினிமா பாட்டை விட இந்த பாட்டு தான் நல்ல வைப்பு. நான் நடந்து வர போறோம் புரியுதா? தமிழ கோட்டி வெறியுதா என்னடா ப்ரோ அதே மாதிரி இது? பிளாக் சரியான பாட்டும் வைப் சரி, ஆகுது. ஐடியாலஜி பாட்டு நம்ம அறிவு பாடி இருப்பார்ல அந்த பாட்டு செம வைப். அதுவும் நல்லா இருக்கும். அதான் தமிழக வெற்றி கழகம் எனக்கு அதுவும் நல்லா இருக்கும். எனக்கு நீ ஆனா இந்த சொல்லிட்டியா? பாட்டு தான் வைப்பு அந்த தமிழ கோட்டி பாட்டு தான். அதான் அந்த பாட்டு சொல்லிட்டியா? நேரம் தட்டு எடுத்துட்டு போவான். ஒரு வறுமை மீன் பண்ணும். உங்க பொண்டாட்டி ம். பொண்ணு கேட்க வந்துருக்கோம். அது மாதிரி உங்ககிட்ட பாட்டு கேட்க வந்துக்கிறோம். தமிழ் நோட்டுல போய் நின்று இருப்பானு. இல்ல 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 நேரா அப்பா வந்துட்டு சொல்லுவாரு. அதான் சார் எந்த மாதிரி சார் பாட்டு வேணும்? சீடியை தூக்கி போடுறதுதான் இது இதே மாதிரி வேணும். அவர் எங்க போறதான் அதே மாதிரி. ஆல்ரெடி டிஸ்கஸ் போயின்னு இருக்கும் ப்ரோ. ஆமா எனக்கு டவுட் என்னன்னா முன்னாடி வந்துட்டு ஸ்டாலின் வராரு. அதான் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு இருக்கும். இப்போ விடியல் தர போறாருன்னா அது பாட்டு நல்லா இருக்காது. வேற ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது கொள்ளையடிக்கு இப்ப போறாரு. கண்டினியூ பண்ற மாதிரி இல்ல கண்டினியூ கொள்ளையடிக்க போறதெல்லாம் கண்டினியூ பண்ண போறதுக்கு ஏதாவது ஒரு லிரிக் எடுத்து போடுவாங்க. அதனால ஏதாவது இப்போ லிரிக் சிஸ்டம் புதுசா வச்சு ஏதாவது இது பண்ணுவாங்க. ப்ரோ அவன் அது பாடிட்டே பாடி முடியலப்பா. காமெடி இதுதான் இருக்கட்டும். ஆனா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது ப்ரோ. ம். கொளத்தூர்ல பாத்துருப்பீங்களா லைவ் கொரியோகிராஃபி. ஸ்டாலின் சார் மாதிரியே ஒரு 20 டூப் ரெடி பண்ணி ஒருத்தர் போட்டு ஆட விட்டுருங்க. அந்த 1000 ரூபாய் கள்ள நோட்டு தீர்த்து கொடுத்து இல்ல டான்ஸ். இல்ல பாஸ் எனக்கு தெரிஞ்சு இல்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு நாள் டூப்பை தூக்கி கார்ல ஏத்திட்டு ஒரு சில விட்டு போறாங்க. டேய் அவனை கூப்பிடுறா டேய் அவனை வேலையை விட்டு தூக்கி விட கூடாது. அவனை சென்ட்ரலுக்கு போன் அடி. வடிவேல டப் பண்ண ஒரு படத்துல அவன் அண்ணன் தம்பி பண்ணுங்க. அவன் போலீஸ் இவனை தூக்கி போய் தெரியும் ஜெயில இல்ல போடுறான். டெலக்ஸ் பாண்டியன் சார் நான் தான் சார் டெலக்ஸ் பாண்டியன். அதான் அவன் பிராடுகார பையன் இதெல்லாம் இல்ல இல்ல போயிட்டு கேப்பானே. அதான் டேய் நான் யார் தெரியுமா? அதான் மீச இல்லாம தான் மறந்துட்டியாடா நான் தான் டெலக்ஸ். இல்ல இப்படி சப்போஸ் ஒரு கற்பனை இந்த இது மாதிரி இது ஒரு கற்பனை ஜோகரம். நாளைக்கு கோர்ட்ல நிறுத்துறாங்க யாரு உண்மையான ஸ்டாலின் கண்டுபிடிக்க. இவர் எப்படி உண்மையான ஸ்டாலின் கண்டுபிடிக்கணும் வக்கீல் கிட்ட கேட்பாங்க. இது அப்படியே கண்டுபிடிக்கலாம். சார் நீங்க சொல்லுங்க 5 நாள் எவ்வளவு? 5 நாள் எவ்வளவு மேக்ஸ் ப்ரோ தான் 2500 பிளஸ் 1500 எவ்வளவு? 5000 சார் ரூபாய் அப்படிம்பாரு. இவர் தான் எங்க தலைவர். 54 இவர் தான் எங்க தலைவர். கன்ஃபார்மா இவர் தான் எங்க தலைவர். கொண்டு போய் ஒரே அட்ராசிட்டி. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் விக்னேஷ் ஒரு குரூப்ல போட்டு வச்சிருக்காரு. லிரிக் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஸ்டாலின் தான் வராரு விடியல 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 விடியற வரைக்கும் கண்டினியூ பண்ண போறாருன்ற மாதிரி தான் கண்டினியூ பண்ண போறாரு. நீ கண்டினியூ பண்ணுங்க. ஆனா மக்கள் தான் இது எப்படின்னா இந்த படிகதன்ல வருவான் தெரியுமாதான் சார் பாக்கெட் மணி சேர்த்து பாக்கெட்டே கட் பண்ணுங்க செத்திடுவோம் அந்த மாதிரிதான். அதான் இது வரைக்கும் அதான் காப்பாத்தினதே பெரிய விஷயம். மாப்பிள்ள சார் இதுதான் மாப்பிள்ள.
ஆனா அதுவும் சன் டிவி தான். எல்லாத்துலயும் சன் அதான் ஆடிக்கிட்டே இருப்பேன். எங்க போனாலும் சன்னு தான். அதான் உதயநிதி போவாருதான். நான் இல்லைனாலும் ரெட் ஜெயின் நடக்கும்டா. நான் ரெட் ஜெயின்ட் இல்லைனாலும் ரெட் ஜெயின் நடக்கும்ன்றான்ற மாதிரி பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபுல்லா இது ரோமியோ பிக்சர் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம அது கொடுக்க வேண்டியது கொடுக்கல. நம்ம லலித் மாமா தான் வர போறான். நான் வரேன்டா எங்க அண்ணனுக்கே தான் கடைசி படம் நான் வரேன். லியோ வந்தா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண லியோ தான் ஹையஸ்ட் வந்துச்சு. இன்னொன்னு நல்ல வேலை லியோக்கு அவன் போட்டான். நம்பர் போடுறதுலயும் பிரச்சனை இருக்காது. டிஸ்ட்ரிபியூஷனும் நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இடம் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ரிஜென்ட் ஏதாவது 1 இடம் 2 இடம் இன்னும் கேவியன் தான் சிட்டியில ப்ரோ வேற சம்பவம் நல்லா இருக்கும். பயப்படாம போடுவோம். கேவன்லாம் அது ஆல்ரவுண்ட். ஏன்னா அவன் அதர் இல்ல ஸ்டேட்ல இல்ல பயம்ன்றது அதான் அதர் ஸ்டேட் இதுல பயம்ன்றது மேட்டர். அப்படி பார்த்தா அர்ச்சனைகள் பத்தி எல்லாம் எப்படி தெரியுமா, நீ 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 வாடான்ற நீ நீ எந்த ரைடு வேணா வா நான் போடுறேன் அந்த மாதிரி தான். ஏன்னா வர இருக்கிறது தான் போடுறாங்க. ஏன் இப்போ T2 பிளேவில் போனாலும் வந்துட்டு தான் கோட் வந்துட்டு உனக்கு 456-57 crores போட்டிருப்பாங்க. அஃபிஷியல் எடுத்து பார்த்தா 455 போட்டிருப்பான். நம்ம என்ன மத்தவங்க மாதிரி அந்த கங்குவ போட்டான் பேர் 3 நாள் 127 நான் தேட்டர்கள் காசு 200 இதெல்லாம் பரவாயில்ல. இந்த ஜிபியூக்கு போனாருங்க பேரு அவ்வளவுதான். மத்த படம் எப்படி தெரியுது? எங்க ஜிபி படம் ஒன்று வருது, பண்ணா தளபதி பேரு படம் தான். வருது, அவ்வளவுதான். அந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் கிளியரா இருக்கும். இன்னொன்னு ப்ரோ, நம்ம படத்தை எல்லாம் ஏத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா நம்ம படத்தை புக் மஷூலையும் புக் ஆகும், தேட்டர்கள்லயும் டாப்ல இருக்கும், எதை எடுத்தாலும் அதான் ஒழுங்கா இருக்கும். ப்ரோ ஏன்னா இப்ப எவ்வளவு சில பேருக்கு கிரிட்டிசைஸ் எப்படின்னா வரட்டும், அதான் ஆனா எவ்வளவு கிரிட்டிசைஸ் வரட்டும், தளபதி படத்தை நான் போய் தியேட்டர்ல பார்த்து நான் முடிவு ஒரு பண்ணிக்கிறேன். நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். இல்ல ப்ரோ, இல்ல கோட்டுக்கெல்லாம் லீவே இல்ல. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதான் அந்த விநாயகர் சதுர்த்தி ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, புரியுதா? லீவ் இல்லாத கோட்டை எப்படி பண்றனா 10 நாள் லீவு. அது எப்படிதான் பாயசம் கச்சாலே பாயசம் மாதிரி குடிப்பேன். பாயசமே கச்சிருக்கு, சும்மா விடுவோமா? இதுல இன்னொன்னு தளபதிக்கு 10 நாள் லீவ் கிடைச்சதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு லாங் லீவ் இது வரைக்கும் அந்த லாஸ்ட் டிக்கெட்ல கிடைச்சதே கிடையாது. அந்த பேரே பாரு கரெக்டா செட் ஆகுது பாரு, ஜனநாயக பொங்கல். அந்த நேரத்துல நிறைய ட்ரெண்ட் ஆகும் ஜனநாயக பொங்கல் சொல்லி. கண்டிப்பா அந்த ஜனநாயக பொங்கல் அப்படியே ஓட்ட வேண்டியதான். சாரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு லாங் டைட்டில் வச்சே ஓட்டின பரம்பரை, புரியுதா? ஜனநாயகன்லாம் ஃப்ளூவெண்டா, புரியுதா? ஃப்ளூவெண்டான டைட்டில் அது இருக்குதுல்ல. இல்ல நான் சொல்றது அன்னைக்கு ஒருத்தர் வீடியோல ஒரு அதாவது வண்டி அரசை கண்டித்து நம்ம சமத்துவ பொங்கல் கொண்டாடணும் ஒருத்தர் வீடியோ போடுவார் 1.5 நிமிஷம் ஆக அப்படின்னு. நம்ம ஜஸ்ட் ஜனநாயக பொங்கல் போய் வந்துருவாரு. என்னடா போய் ஒண்ணு கூட நம்ம ட்ரெண்ட்ல வரல சார், ஷூட்டிங் எவ்வளவுதான், நீங்க பொங்கல் வச்சுங்க, மொத்த பேரு அவருக்கு பொங்கல் வைக்கிறாங்க சார் அப்படின்னு இப்போ நடக்கும் பாரு. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல நவீன மேல அது அமிச்சிருக்குல்ல 413, அதான் அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அதான் 13 days தான் இது கிராஸ்ன்னு. எவனாவது பாத்துட்டு இதான் ஃபைனல்ல வர போறான். இது தற்கூறிங்க அதிகம் ஊருக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கேன் சார். இல்ல இருக்கட்டும், அது மாற்றல. ஆனா நான் ஒருத்தருக்கு இருக்கிற சப்போர்ட் பார்த்தா அது யாருக்குமே அது அந்த மாதிரி தெரியாது. அது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏகே தான், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூ, ஏன் இருக்கிறதுல ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அப்படி இருந்தும் பார்த்தா எதுவுமே இது இல்லை. நம்மளுக்கு அதுவும் தேவையில்லை, புரியுதா? இவ்வளவு கட்சி தான், இத்தனை கட்சி நம்மளுக்கு ஹேட்டா இருக்கும், இத்தனை எந்த ஃபேன் பேஸ் அடிச்சாலும் கவலை இல்லை. ஏன்னா நார்மலாவே இப்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் விஜய் படத்துக்கு வருவாங்க. பொங்கல் யோசிச்சு பாரு, பொங்கலுக்கு எப்படின்னா முதல்ல எங்க தரமா அந்த வைப் ஸ்டார்ட் ஆகும் பாச, சென்னையில இருந்து. ஏன்னா அவன் ஊருக்கு கிளம்புறன்னு போவானுங்க, டிராபிக் ஜாம் இது அதுன்னு, அதான் அப்பயே ஒரு வைப் ஸ்டார்ட் ஆகிடும். இருக்கிறது எல்லாமே ரிலீஸுக்கு முடியாது, அந்த ஊருக்கு போறதெல்லாம் போயிடுவானுங்க. போன பிறகு ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆயிடும். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதான் லீவு, திங்கக்கிழமை மட்டும்தான். திங்கக்கிழமை எவனாவது ஆசாம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு போயிடுவானுங்க. செவ்வாய்க்கிழமை போகி, அதான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடும். செவ்வாய் போகி புதன் போதான் பொங்கல், காணும் பொங்கல், நாட்டு பீக்ல இருக்கும். டிக்கெட் ஃபர்ஸ்ட் டே கிடைக்குமான்னு தெரியாது ப்ரோ. நாங்கெல்லாம் டெய்லி இல்ல காசு எல்லாரும் ஒரு மணி பிளான் பண்ணி டெய்லியும் ஒரு ஷோ, சத்தியமா 10 நாளைக்கு போதான் மினிமம் ஒரு ஷோ. அதை தாண்டி அதுக்கப்புறம் போடுறத ஓப்பனிங் டே 3 ஷோ பாக்குறது பிளான்ல இது. மினிமம் 3 ஷோ ஓப்பனிங். ஏன்னா அது ஆந்திரா ஃபர்ஸ்ட் ஷோ, இல்ல அதான் அதெல்லாம் நான் முன்னாடியே எடுத்து வச்சிருந்தேன், புரியுதா? இப்போ உங்களுக்கு இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு ஏரியால வந்துட்டு மால் தேட்டர் இருக்குது, இல்ல எந்த தேட்டர் இருந்தாலும் பொங்கல் அன்னைக்கே டிக்கெட் எடுத்தணும், புரியுதா? நீ சத்தியமா சொல்றேன், டிக்கெட் விடும்போது பொங்கல் டிக்கெட் ஃபுல் ஆயிடும். இதை வேணா நோட் பண்ணி பாருங்க. ஓப்பனிங் டே விட பொங்கல் டிக்கெட்டும் வீக்கெண்ட் டிக்கெட்டும் அதிகமா ஃபுல் ஆகும் என்ன கேட்டா. ப்ரோ நீ போய் நேர்ல ஆன்லைன்ல புக் பண்றியா? இல்ல ஓப்பனிங் டேக்கெல்லாம் பசங்க கிட்ட சொல்லி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் மீதி 2வது நாள்ல இருந்து நம்ம டிக்கெட்டை வந்துட்டு முன்னாடியே ப்ரீ புக்கிங் எல்லாம் பண்ணி வச்சிருவேன். ஆக மொத்தம் கூலா இருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் மட்டும் இவன்கிட்ட சொல்லிடுறதுதான்.
இல்ல சங்கனை வச்சு சாவச்சிருவேன். அதான் ஏன்னா அது போறதுதான் கிடைக்கிறதா இந்த ப்ரோ மாதிரி ஆந்திரா. சிரமம். பிசாசு மாதிரி அடிக்கிறானுங்க. இல்ல ப்ரோ, ஓபன் பண்ணா இல்ல டக்குன்னு இல்ல புக் இல்ல பண்ணி நாங்க கொடுத்துறானுங்க. நாங்க ஆந்திரா போறோம் ப்ரோ. ஆந்திராவா? அங்க ஆமா கிடைக்கும். இங்க இல்ல தமிழ்நாட்டுல நாங்க இருக்கவே இல்ல இருக்கு. தெரியாதா? இல்ல வாரிசுக்கு அப்புறம் எதுவுமே தமிழ்நாட்டுல பாக்குறதே இல்லைங்க. ஆந்திரா கோட்டில்லையோ எல்லாம் ஆந்திரா. நீங்க பார்டர்னு நினைக்கிறேன். நான் அப்ப போகணும்னா பாலக்காடு தான் போகணும் போல. பார்டரா பார்டர் சென்னை தான். சென்னையில ஆனா இருக்கிறாரு இதுல பார்டர். இல்ல இல்ல கோட்டு அந்த சென்னையில இருக்கிறனால பக்கத்துல போயிடலாம். இல்ல கோட்டுக்கு அந்த மாதிரி தான் போனோம். விக்னேஷ் வேற வேட்டி கட்டினாரு. சரத்தை தூக்கி எவனும், அதாவது நிறைய பேர் சொல்லிருப்பேன் சுத்தரானுங்க பட்டி பிட்டுன்னு பறகுது. அதான் இல்ல அவரு வேட்டை கட்டினாதான் அவரு பறகுறாரு, நான் இந்த சைடு பறந்துட்டேன். ஒரே கோளாறு. ஆனா ஜனநாயகம் எப்படின்னா போற வரைக்கும் ஜாலியா இருக்கணும். அதாவது எவனாவது லாஸ்ட், அதாவது சார் இன்னும் அதான் லாஸ்ட் டெஸ்டினேஷன் அந்த மேப்ல கூட லாஸ்ட்னு அதான் வார்த்தை லாஸ்ட்ன்ற வார்த்தையே வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். கடைசி half an hour அழுவானு பாருங்க ப்ரோ நம்ம பசங்க. அதுதான் இருக்கு சீனே. ப்ரோ ஒன்னும் இல்ல ப்ரோ, படம் பாக்குற வரைக்கும் புரியுது, அந்த வைபா ஜாலியா பார்க்கலாம். பார்த்துட்டு வரும்போது நம்ம அதாவது என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியும். எனக்கு ஒண்ணு தெரியும். நீங்க எல்லாரும் படம் என்ன அழுவாங்க பண்ணுவானுங்கன்னு போல தெரியும். தெரியுது நல்லா. கிளைமேக்ஸ்ல ஒரு வேலை அணி பார்த்து விட்டுருவோம். இல்ல ப்ரோ, கவலைப்படாத. கிளைமேக்ஸ்ல என்ன பண்ணுவான்னு எல்லாருக்குமே தெரியாது. அனிருத் இதெல்லாம் அணி என்ன கரெக்டா பண்ணுவானுங்கன்னு வேலை தெரியும். பார்த்து விட்டுருவோம். அவங்க வேலை பார்ப்பாங்க ப்ரோ. நம்ம தானே உட்காந்து அழுக போறோம். முடிஞ்சே நம்மளோட எறா முடிஞ்சே. இதுக்கப்புறம் நான் எங்க அண்ணனை எப்படி பார்த்தேன்னு சொல்லி எல்லாரும் பேரும் அழுதுதான் செய்வாங்க. இரு சார், பாத்துக்கலாம். அண்ணன் வேற ரூட்ல கூட்டும் போறாரு, அதுல போலாம். அதுதான் ப்ரோ. அடுத்த அண்ணன் நமக்கு தான் வரணும். சாரு ஒரு நிமிஷம், நம்ம இப்ப என்ன பண்றோம்னா டைட்டானிக் ஷிப்ல இருந்து மக்கள் போற ஒரு நார்மல் பேசஞ்சர் ஷிப்ல ஏறுறோம், புரியுதா? ஆனா இது வந்துட்டு ஒரு நல்ல பேர் வரும், இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரிதான் இது. அதாவது சொகுசா இருந்தவங்கள திரும்ப நம்ம இதுவா இருக்கும் எஃபர்ட் போட்டு இதெல்லாம். ஆனா இது ஒரு நல்ல விஷயம் போது அது பண்ணிதான் ஆகணும், ஒரு நல்லதுக்கு. நம்ம என்னதான் இல்ல சினிமா விட்டுட்டு என்ன ரேஸ் ஓட்ட போறோமா, இல்ல சினிமா விட்டுட்டு வேற ஏதாவது இது பண்ண போறோமா, பிக் பாஸ் பண்ண போறோமா? ஒருத்தர் பாலிடிக்ஸ் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி நிக்கிறாரு. அவர் ஏன் செகண்ட்? அவருதான் பொழைய தெரிஞ்சவன். அடிக்கிட்டே இருப்பாரு. மலைக்கு போனோம். யோசிச்சு பாரு. இல்ல 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 நவீன யாரு இல்ல உங்க கொள்கை தலைவர்னு கேட்டா காஷ்மீர்ல இருந்து நாலு சாமியார் இல்ல கூப்பிட்டு ப்ரோ, வந்து இல்ல இவர்தான் கொள்கை தலைவரும் பாரு. இல்ல ப்ரோ, அவர் இருந்தாலும் மோடி கிட்ட தான் போய் சேர்ந்திருப்பாரு. அதனால அவர் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர் சங்கிந்த ப்ரூவ் ஆயிடுச்சு ப்ரோ. அதுதான் ப்ரோ, அங்க போயிட்டு வா நூ காவால என்ட்டு ஆடினு இருப்பாரு. வேற என்ன பண்ணிருப்பாரு? கமலா கூட டான்ஸ் ஆட ஆனா இல்ல முடியாது. இல்ல அது அவரு அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா பிஜேபி அவர் போறது வந்துட்டு அது அவரு புரியுதா, அது அவருடைய ஸ்டைல் கொள்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு அப்பத்துல இருந்தே அதானே சங்கீதம் ஒரு இருக்குது இல்ல. அது யோகி காலில் விழுந்தோடனே ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுல நோட் பண்ணா இல்ல சயின்டிபிக் தான் இந்த இதெல்லாம் படி பார்த்தாலும் 70 வயசு மேல ஆனா மண்டை கோளாறு ஆகுமா தெரியாதா? பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாகும்ன்றது உண்மையிலே அது சொல்லுவாங்க. அது உண்மையில இது கலாய்க்கு இல்ல, உண்மையில அது இருக்குது. அதான் அப்படி இருக்கும்போது இல்ல யாரையும் அப்படி சொல்லக்கூடாது. சில பேர் கோளாறு கொடுக்குறாங்களா, அதை சொல்றேன். ஆனா உண்மையில ப்ரோ நம்ம அண்ணன் நடிச்ச ரொம்ப பெருமையா இருக்கு. அம்பேத்கர் கொள்கை தலைவரும் எடுத்தோனே அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா எத்தனை கஷ்டப்படுற மக்களுக்கான அம்பேத்கர் தான். ஒரு நிமிஷம், அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான். ஒண்ணு அதை ஜாதியா பார்த்து அதை சப்போர்ட் பண்றன்ற பேர்ல வந்துட்டு இவனுக்கு கோளாறு கொடுப்பானுங்க. அப்படி கோளாறு கொடுக்கறது ஒரு ரகம். 2வது உண்மையிலே அம்பேத்கரை வந்துட்டு அதான் புரிஞ்சு அதான் அவர் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்றது. இனிமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், புரியுதா? அதுதான் தளபதி பண்றாரு. ஃபர்ஸ்ட் தான் இல்ல, இப்ப மதிக்கிறது வேற, அதை வச்சு அராஜகம் பண்றது வேற. இப்பதான் சில பேர் வந்துட்டு தான் அம்பேத்கர் வச்சு என்னதான் இல்ல அது இல்ல, இவனுங்களே அம்பேத்கரை வந்துட்டு எப்படின்னா சில பேர் இருக்கானுங்க அம்பேத்கரை காப்பாத்தணும்னு போயிட்டு சண்டை வச்சு வந்துடுவானுங்க, புரியுதா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சில கட்சியே இருக்குது அந்த மாதிரி இருக்குது. நம்பால அப்படி இல்லை. அம்பேத்கருடைய தான் அந்த கொள்கையும் இதுவும் அதான் இது மாதிரி அவர் எடுத்த அந்த பேட்டர்ன்ஸ் கூட தான் அஞ்சலி அம்மான் சொல்லி அண்ணன் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் அந்த அவங்கள பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. அண்ணன் அனௌன்ஸ் யாருக்குமே தெரியாது ப்ரோ. கூகுள்ல அப்படி ஒரு தலைவர் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆமா, நம்ம ஜெனரேஷன் யாருமே அந்த மாதிரி இது பண்ணிருக்க மாட்டாங்க, பாத்துருக்கோம். ஒரு தலைவரை எஜுகேட் பண்ணிருக்காரு அவரு. அப்புறமே படிச்சாதான் அவங்கள பத்தி நிறைய விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா பாட்டாளி மக்கள் பாமக வந்து ஒரு மீட்டிங் போடும்போது அஞ்சலி அம்மாவை வந்து இது பண்றாங்க. ஏன் முன்னாடியே பண்ணல?
இன்னொன்னு நான் இப்ப ஏதாவது ஒரு இந்த ஏன் இப்ப இடி ரைடு வந்துருக்குல்ல, இந்த இடி ரைடு வந்துட்டு தளபதி வந்துட்டு அரசியலுக்கு வராம இருந்தா இந்த இடி ரைடை நம்ம கண்டிருப்போமா? கண்டுக்கு இருந்திருப்போமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு, புரியுதா இதுல. விஜய் அரசியலுக்கு வந்தனால தான் என்ன கேட்டா முக்காவாசி இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் இது விஜய் ஃபேன் பேஸ் மட்டும் இல்லை. ஏன்னா நம்ம கரெக்ட் ப்ரோ. பேசுறத பார்த்து எல்லாருமே நம்ம அரசியல் பேசுறது மயப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதான். ஏன்னா நம்ம பேசுறத பார்த்து பக்கத்துல அவன் பேசுறான் கூட. விஜய் அரசியல்ல வந்தனால அவர் என்ன பண்றாருன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிறானுங்க, புரியுதா? அதாவது அட்லீஸ்ட் ஆமா. பா, நீ இதான் நீ என்ன பண்ற, உன்னால என்ன பண்ண முடியும்னு அவனுக்கு பாக்குறானுங்க. இது ம். ஒரு ஜெனரேஷன் இது மாத்திருக்கு. ஆமா ப்ரோ. இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியல்ல வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, இல்ல திமுக வருவாங்க, அதிமுக மாத்தி மாத்தி இவனுங்க தான் வருவானுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்ப அரசியல உன்னிப்பா கவனிக்கிறாங்க. யாரு இது பண்றா? என்ன பண்றா? இவங்க யாரு? இவங்க என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் பாக்குறாங்க. இதுவே பெரிய ரெவல்யூஷன். பொம்மரா கேக்குதா? ம். என்ன மேல ஏதோ டேட்டா போட்டுக்கிறாங்க, யார் போட்டது அது? மேல இல்ல அது சென்செக்ஸ் இது. எதுக்கு அது? குமுதம் ரிப்போர்ட். பிஎஃப்எல் ஒன்னு வந்துக்குது, மொத்தவங்க எல்லாம் வேற பெர்சன்டேஜ் போடுறாங்க. எது ஒரிஜினல்? இதுதான் ஃபர்ஸ்ட். இல்ல இப்ப இதுல இருக்கிறது படி பார்த்தா கரண்ட் சுச்சுவேஷன், புரியுதா? கரண்ட் சுச்சுவேஷன் மட்டும்தான் இது போடுறாங்க. இது வேணா மாறலாம், எதையுமே அதான் சொல்றேன். எலெக்ஷன் முன்னாடி வர்றதுதான் வந்துட்டு அந்த அதான் இப்ப முன்னாடி வாக்கெடுப்பு பண்றதும் சரி, இல்ல ஒரு பண்ற சென்சஸும் சரி. கூட இதுல ஹைலைட் என்னன்னா வைப் இருக்குதுல்ல. உண்மையிலே அந்த இது வைப்னா நீ பாட்டு கேட்கற அந்த சினிமா வைப் கிடையாது. சுத்தி நடக்கிற அந்த ஒரு புரியுது. வைப்லயே வந்துட்டு ரியாலிட்டின்னு ஒண்ணு தெரியும். இருக்குதுல்ல. அதான் இல்ல அதான் எந்த கட்சி அடுத்து வரும்ன்றது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன் இப்ப 21 ஏடிஎம்கே நாசமா போகும்போது ஒருத்தர் மார்க்கெட்டிங் பண்ணியே வந்துட்டாரு, யாரும் தெரியும். அதான் ஸ்டாலின் ஜெயலலிதா வேற தவறாது, இல்ல, விஜய் ஜெயலலிதா தான் தவறாது. ஜெயலலிதா வேற இல்ல. ஜெயலலிதா இருந்துன்னு வையேன், நீ அவ்வளவுதான். மார்க்கெட்டிங் இல்ல இல்ல நீ மலை மேல ஏறி நின்று கத்தனா கூட வந்துட்டு ப்ரோ வாஷ் வந்திருக்க அவுட் முடியாது. ப்ரோ சுத்தமா. ஏன்னா இல்ல ஏன் இது ஸ்ட்ராங்கா சொல்றேன், இல்ல கட்சி மூணாயிடுச்சு. கூட ஸ்டெர்லைட்ல இருந்து எவ்வளவு போராட்டம் தான், எவ்வளவு கோளாறு தான் எடப்பாடி கொடுத்துருச்சு. கூட வந்துட்டு ஏடிஎம்கே மேலேயும் ஒரு இருக்கிறதுல அந்த நெகட்டிவ் வந்துருச்சு. அப்படி இருந்தோம் 3% ஏதோ எத்தனை பர்சன்டேஜ் தெரியல, 3-4% வந்துட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. வெறும் 3-4%. அந்த 3-4%லாம் ஜெயலலிதா இருந்தா சுத்தம் எங்கேயோ அது கூட போயிருக்கும், புரியுதா? வந்துருக்காது. அவங்களாம் அதான் இவங்கெல்லாம் வாஷ் அவுட் எப்போ. ஜென்மத்தில் இது ரியாலிட்டி தான். ஆனா இவங்க 2 பேரும் இல்லாதனால தான் தளபதி வர்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தது என்ன கேட்டா. ஏன்னா ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அந்த வெற்றிடம்ன்றது என்னைக்குமே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்லாம இருக்கும்போது அந்த வெற்றிடம் இருக்கும். இவன் சும்மா சொல்லலாம் ஸ்டாலின் இருக்காரு, அவர் இது பண்றாருல. ஆனா கலைஞர் இருக்கும்போது இருந்த பவர் ஸ்டாலினுக்கு இல்ல. ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த பவர் கலைஞருக்கே இல்லை, அது எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா ஜெயலலிதா அது அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றதை பார்த்தா உண்மையிலேயே கலைஞரோட ஜெயலலிதா மதிப்பாங்க, அது எல்லாருக்கும் தெரியாது. ஆனா ஜெயலலிதாக்கு இருக்கிற லேடி மைனஸே சப்போர்ட் அந்த ஊழல் அதிகமாச்சு கேஸ். இல்ல அந்த அம்மாக்கு. ஆனா அதான் ஆமா, விமன் சப்போர்ட் ரொம்ப அதிகம். ஆனா ஜெயலலிதா மேலேயும் நிறைய இந்த பிளாக் ஊழல் வழக்கு மார்க் இதெல்லாம் இருந்தாலும் இவ்வளவு அது இருக்குது. வந்து எல்லாம் உடச்சி ம். தவிடுபடி ஆமா. ஆக்கிடுச்சு அது. இல்ல ஜெயலலிதா எப்ப தெரியுமா ரொம்ப சூப்பரானாங்க, ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு. அதான் இது அதான் மேடம்ன்ற மாதிரி போயிட்டானுங்க. உண்மையிலே நோட் பண்ணி பார்த்தா ஜெயலலிதா அவங்க அவங்க இறக்கும் போது கூட வந்துட்டு அவ்வளவு பேசியிருப்பாங்க, அவ்வளவு நல்லது பேசியிருப்பாங்க. ஆனா ஸ்டாலின் இப்ப இந்த ஆட்சி போறத பார்த்து தான் யாரை பார்த்தாலும் இந்த கம்பேரிசன் இருக்கு, புரியுதா? போலீஸ் தான் முன்னாடி அந்த ஆட்சியில் இல்ல, இந்த ஆட்சி இப்படி இல்லைன்னு ப்ரோ அது காலங்காலமா திரும்பவும் அதான். அப்படிதான் ப்ரோ இருக்குது அது. ஆனா ஒரு நிமிஷம் திரும்பவும் சொல்றேன், ஜெயலலிதாவும் திரும்பி வர போறது இல்ல, அதாவது கலைஞரும் வர போறது இல்ல, ஸ்டாலினும் இப்ப திரும்ப ஆட்சியில இருந்தாலும் அது நல்லா இருக்காது. சில பேர் வந்துட்டு ஜெயலலிதா முன்னாடி பண்ணதை வச்சு ஏடிஎம்கேல ஓட்டு போடுவேன். நீ எடப்பாடி பண்ணதை நினைச்சு ஓட்டு போட மாட்டேன். இப்ப எடப்பாடி பண்ணதை நினைச்சா நீ ஓட்டே போட மாட்டேன். அப்பதான் டிவி கேக்கு தான் போட்டான். இப்ப இருக்கிறது யாரு? எடப்பாடி இருக்காங்க, அதான் விஜய், அதுக்கப்புறம் ஸ்டாலின், இந்த மாதிரி தான் இருக்கு. லீடர்ஸை பார்க்கணும், லீடர்ஸை பார்த்து யாருக்கு ஓட்டு போடணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்தாலே போதும். அருமை நாயகனை வளர்த்தீங்க ஆனா புரியல யாரு சீமான் ஐயாவை. சீமானா? நான் கூட விண்வெளி நாயகன் நினைச்சிட்டேன். சீமான் வந்துட்டு விண்வெளி அவரு நாயகன் விண்வெளி MP நாயகன்ல select ஆயிட்டாரு bro. ஜாலியா இருக்காரு. லிஸ்ட்லயே இல்ல அது அவரு என்ன இல்ல ப்ரோ ஆச்சு? விண்வெளி நாயகன் நம்மளால படம் அவருக்கு அவ்வளவுதானே ஒரு வாஷ் சீட்டுங்க. அவுட்டா? இல்ல இல்ல அவர் ஒரு சீட்டு படமா? கட்சி நாங்க ஒரு ஆரம்பிச்சா நம்ம சீட்டு. விண்வெளி நாயகன். அதான் ஒண்ணு இல்ல ஒரே ஒரு சீட்டு கூட என் கட்சிக்காரன் கூட நான் மதிக்க மாட்டேன், எவனுமே தேவையில்லைன்றதான் மக்களை கிடக்கிறான் சார். அதான் நீ ஒரு ப்ரோ கட்சியிலேயே ஆள் இல்ல ப்ரோ. அவரும் ஸ்நேகன் மட்டும்தான் ப்ரோ இருக்காங்க. பத்மபிரியா இருந்துச்சு, அந்த அம்மா டிஎம்கே போயிருச்சு.
இன்னொருத்தர் இருந்தாரு, அவரும் டிஎம்கே போயிட்டாரு. இவரே இப்ப டிஎம்கே தானே போயிருக்காரு. அவருக்கு தேவை ஒரு எம்பி சீட்டு. அதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அப்படியே உட்காந்துட்டு ஏதோ ஓட்டிட்டு இருக்காரு. டிவி உடைப்பாரு, டார்ச் லைட் அடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. கடைசியில போய் திமுக காலிலே விழுவாரு. சரி விடு ப்ரோ, பாத்துக்கலாம். டைம் வேஸ்ட். நோ கமெண்ட்ஸ். அலெக்ஸ் ப்ரோ பக்கா விட்டு விட்டு கேக்குது. இல்ல எதனா சாப்பிட்டுக்கிறியா? அலெக்ஸ் ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது ரொம்ப. ஆதி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, அலெக்ஸ் ப்ரோ வாய்ஸ் தான் கேட்கல. இரு, கயிறை போட்டு கட்டிட்டு வருவாரு அண்ணாத்த படத்துல பண்ற மாதிரி. அத்திம்பேர் நீங்க பொறுமையா விஷ்து பூச்சி கட்டிட்டு வாங்க ஸ்பேஸ. ரீகனெக்ட் பண்ண போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதைத்தான் எனக்கே பக்கு. நான் வந்தோடனே அப்புறமா அப்டேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பேசவே முடிஞ்சிச்சு. ப்ரோ அப்டேட்டும் ஒழுங்கா கொடுக்க மாட்டாரு மஸ்க் மாமா. சும்மாவே இருக்க மாட்டான், எதையாவது எத்தனை வந்து அப்டேட்னு விட்டுறான், உயிரம் வாங்குறான். ஆமா எனக்கு வந்துச்சு கனெக்ஷன் இஷ்யூ வருதுன்னு. கேக்குது. கேக்குது ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ. இன்னும் தம்பி இல்ல பூமர் இல்ல 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 தெரியலையா? ஆனா அண்ணா நவீன மேல அந்த கமல் ட்வீட் அமிச்ச பாத்தியா? எவ்வளவு வன்மோ. ஆனா இல்ல அதான் அவரு அந்த அந்த வீடியோ தான் மேல இருக்கிற அந்த ட்வீட்லயே தெரியும். அந்த வீடியோல சும்மா டார்ச் லைட்டை தூக்கி டிவில ஒரு சொருவிட்டு ஒண்ணு சொல்லுவாரு பாரு. அதான் குடும்ப அரசியல் உங்களுக்கு ஓட்டு போட போறீங்களா? ப்ரோ யாருக்கு ஓட்டு அதான் போட சொல்லிட்டாரு போறீங்க? எத்தனை பேர் ஒரே ஐடியா திரும்ப என்ன ஆனா சொல்றது, அதுக்கு தான் இல்ல எடுத்து இந்த இல்ல கொடுத்துக்கிறாரு. இல்ல பயணம் படத்துல இந்த பிளைன்ல ஒரு ஆக்டர் உட்காந்துப்பான், ஒரு ஹீரோ. அவன் இலிவேஷன் பண்றேன்னு ஃபேன் ஒருத்தன் இழுத்து பக்கத்துல உட்காந்துப்பான். இதுதான் போய் சி- சொல்றேன் அஹ் வேறையெல்லாம் இல்ல கதற இல்ல விட்டேன். அதான் இல்ல ஒரு பாலா போன டைலாக் ஒன்று சொன்னீங்களே, பிளட் குரூப்ல எல்லாம் ஒரு வேற வேற குரூப் இருக்கலாம், ஆனா அதான் என் மக்களுக்கெல்லாம் பிளட்டும் ஒரே குரூப்னு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான். அதான் சில்லறையெல்லாம் விட்டு எரிஞ்சு சார்ன்ற மாதிரி. உண்மையில இதெல்லாம் நம்ம எனக்கு தெரியுமா சில பேர் இதெல்லாம் சொல்றது. ஆனா ஆக்டிங் ஆனா சத்தியமா சொல்றேன், என் கண்ணுக்கு அப்பவே இதுவே பிக் பாஸ் ஆடு மாதிரி தான் இருந்தது. நான் சத்தியமா நம்பவே இல்லை, எனக்கும் ஒரு துளி கூட நம்பல இவரு. அப்பதான் பிக் பாஸ்ல எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாரா, ஏன் புதுசா ஆடிக்கிட்டு பிக் பாஸ் விட்டுருக்காரு அப்படிதான் நான் தான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல பார்க்கும்போது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஐரு பையன் ஐரு வீடு இதுன்ட்டு அவன்கிட்ட கமல் ரொம்ப பிடிக்கும். அவன் கமல் ஃபேனையா அவன் எவனுக்கு அப்ப அந்த டைம் தெரியாதா? இல்ல இப்ப நான் விஜய் ஃபேன் இருக்கும் புரியுதா. ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட ஒருத்தன் அஜித் ஃபேன் இருப்பான். அதுக்கடுத்து ரஜினி ஃபேன் ஒருத்தன் இருப்பான். அவன் குண்டா இருப்பான், இது வந்துட்டு அவன் ஏதாவது மிக்சடா இருக்கும். ஆனா ஒரே ஒரு தனுஷ் ஃபேன் இருப்பான், எது இருப்பான்னு தெரியாது, பேசவும் விட மாட்டான். அவன் சைலண்ட் இன்ட்ரோவர்ட். சூர்யா ஃபேன் கூட இருப்பானா பாத்தீங்க, சத்தியமா அந்த time நான் ஸ்கூல் படிக்கும் போது. ஆனா அவனும் ஒருத்தன் தான் இருப்பான். அது என்னன்னு தெரியல. இல்ல அப்ப கமல் சூர்யா ஃபேனு. ஃபேனு, இந்த தனுஷ் ரெண்டு இவங்க இல்ல எல்லாம் இல்ல ஒவ்வொருத்தவங்க தான் இருப்பாங்க. இல்ல நான் கமல் ஃபேன்னு சொன்னேன்ல, அவன் தான் வந்துட்டு ம். இல்ல ஒண்ணு இல்ல நவீன், அந்த டைம்ல எது கேட்டாலும் விஸ்வரூபம் விஸ்வரூபம் ஒரு பத்த புச்சினாண்டா பேசினே இருப்பான். கடைசியில பார்த்தா அவன் டச்சில் தான் இருந்தான். சொன்னான் நான் எம்என்எம் கட்சி ஓட்டு போட போறேன்னா. சோடா போடுற நீ என்ன கேட்டா? இல்லடா எங்க வீட்டுல ஏடிஎம்கே இதெல்லாம் சொல்றாங்க, நான் நோட்டாக்க போடலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு இது வந்துட்டு நோட்டாக்க போறேன். 21 நோட்டாக்க போட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எங்க வீட்டுல ஏடிஎம்கே போட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மாத்தி மாத்தி போட்டானுங்க. ஒரு தற்கூரி பிஜேபி போட்டான். அதை சொன்னேன், பிஜேபி எம்என்எம் எதோ போட்டானுங்க. அப்பதான் எம்என்எம் கட்சி போட்டு இல்ல நவீன இவன் ஸ்டேட்டஸ் போட்டான். என் ஃப்ரெண்ட் அதை சொன்னேன், அந்த ஐரோடு பையன் ஏதோ ஏதோ சாதிச்ச மாதிரி தான் சுற்றி நின்று அந்த மாதிரி அந்த காலத்து சுற்றி நின்று ஏதோ ஒரு பாட்டை போட்டுன்னு வைப் பண்ணதான். ஏதோ ஒரு சாதனை இந்த சொல்லுவானே சந்திரமுகில, ஏதோ ஒரு சாதிச்ச மாதிரி அவர் கண்ணுல ஒரு தேஜஸ பார்த்தேன். ஏதோ ஒரு அதான் ஏதோ அவன் நம்பிக்கை கமல் வந்துட்டு நம்மள காப்பாத்திடுவாரு. கூட கமல் கூட அந்த சைடு தான் ஏதோ ஒரு தொகுதியில் நின்னா போல இருக்குது. அதான் அந்த தொகுதியில் நின்னா பாருங்க. அலெக்ஸ் ப்ரோ அட்லி என்ன ப்ரோ ஹாலிவுட்டுக்கே டப் தருவான் போல. இந்த போற வீடியோ கோப்பை டெலீட் பார்த்தா பண்ணாம வச்சிருக்காரு கமல்.
இல்ல ஆமா டெலிட் உதயநிதியே வந்துட்டு துப்பாக்கி பார்த்து டிக்கெட் கழிச்சுன்னா டான்ஸ் ஆடின வீடியோவே வந்துட்டு தான் இன்னும் டெபுட்டி சிஎம்ஏ டெலிட் பண்ணல இவரெல்லாம் விடு இதுல ப்ரோ. ஹைலைட் என்னன்னா தளபதி விஜய் ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் ஹாப்பி பர்த்டே எத்தனை ட்வீட் தெரியுமா உதயநிதி அக்கௌண்ட்ல? அப்படியா என்ன? ஆமா அவன் தர ஹேஷ்டேக்ல போட்டது தெரியுமா? அதான் இதுல ஹைலைட் என்ன தளபதிக்கு எச்ச விட்டுட்டு டெல்லபதி டெல்லபதி. அந்த டைம்ல ஒரு தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் விஜய் ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு இதுவாச்சு. அதான் அந்த தளபதி யாரு அப்படின்னு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தானுங்க. அப்ப நாங்க தூயின் போனது யாரு? உதயநிதி தான். டேய் அவர் பையனே தளபதி விஜய் போட்டு வச்சுரு நீ யாரு? இதுல நான் நடுவுல ஒரு ட்வீட்டை கோட் பண்ணேன். என்ன பட்ட நிமிஷம் அது வேற டெம்ப்ளேட் வேற போட்டு விட்டுனேன். அது விஜய் போட்ட இந்த ட்வீட் தானே ப்ரோ? இல்ல உதயநிதி ரெட் ஜெயின்ட்ட வந்துட்டு விஜயால தான் ஸ்டார்ட் பண்ணு போட்டிருக்கோம். புரியுதா? ரெட் ஜெயின்ட் ஸ்டார்ட் ஆனதே தான் படத்துல இருந்து ரெட் ஜெயின்ட்டே விஜயால தான். விஜயால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அவ்வளவுதான் இன்ஸ்பிரேஷனா தான் அந்த மாதிரி உருகி போட்டிருப்பாரு. பணப்பாரு அது மேல அதெல்லாம் சரியான கண்டென்ட் தெரியுமா? அதெல்லாம் ஏன்னா 4 பேரும் திட்டினால எதிர்த்து காட்டலாம். இல்ல ஒரு எல்லாருக்குமே அதான் விஜய் தான் பிடிச்சது. இது வந்துட்டு ஸ்டாலினே ஒரு விஜய் தானே சொல்லியிருப்பாரு. அதான் அப்பாவே விஜய் தான் சொல்லியிருப்பாரு. ஆமா ஒரு இதுல இந்த இது நீயா நானாவா ஏதோ ஒண்ணு நினைக்கிறேன். இல்ல நவீன எனக்கு தெரிஞ்சு வீட்டுல சாப்பிடும் போது உதயநிதி கூட்டம் உட்கார வச்சு கேட்டிருப்பாங்க, நீ என்ன பண்ற? உனக்கு விஜயா இல்ல உங்க அப்பாவா? தான் அந்த மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு பக்கம் போ. இனிமே விஜய் பத்தி நீ பேசக்கூடாது, அதான் இலிவேஷன் பண்ணக்கூடாதுன்னு. அப்பவே அதான் இது பீஸ்டுக்கு முன்னாடியே அது வந்துட்டு கேட்டிருப்பாங்க. பீஸ்ட்ல இருந்தே அவன் கோலர் தான் குத்தந்தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அரசியல் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவாருன்னு யாருக்குமே நான்லாம் 60 வயசுல வருவாருன்னு நினைச்சேன் தெரியுமா? நிறைய ட்வீட் இருக்குண்ணா உள்ள. நிறைய இருக்கும். ஏதாவது ஒன்று ரெண்டு அனுப்ப ஃபன் பண்ணுவோம். அவங்க பையன் வேற ஏதோ பண்ணிருக்காரு டப்மாஷ் மாதிரி. அது ஐம் வெயிட்டிங் சொல்லிட்டு அந்த டைலாக் அங்க வாராடே. இல்ல அதான் இல்ல அவரு மட்டும் அணில் இல்ல, அவர் பையனும் அணிலா தான் வளர்த்து வச்சிருக்காரு உதயநிதி. அதுதான் யார பார்த்தாலும் அணிலா சுத்துறாங்க. கிஸ்ஸே போஜில போட்டு நிறைய பழைய ட்வீட் யாரும் டெலீட் பண்றது இல்ல. அப்படி பார்த்தா ரஜினி தெரியாதா? ரஜினி அரசியல் வரணும்னு ட்வீட் டெலீட் பண்ணல. எல்லா ஆளுக்கு ஒரு கண்டென்ட் வருஷம் அதையும் கோட் பண்ணணும் தெரியுமா? நம்ம ஆளுங்க போர் அடிக்குதுன்னு. இதுல சூர்யாவுக்கு ஒரு ட்வீட் இருக்கும். என்னன்னா டிஎம்கே ஏடிஎம்கே பீரியட்ல இருக்கும்போது மிச்சர் சாப்பிடுறீங்களான்னு எனக்குலாம் போட்டிருப்பாரு. புரியுதா? டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோடனே இது வரைக்கும் சூர்யா ஒரு ட்வீட் போட்டது இல்லை அகேன்ஸ்டா. அதை வேற தகவலாப்பானுங்க. என்ன சார் வாயமோன்னு இருக்கீங்க? ஆனா இங்க ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருக்காரு, ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல் இன் சினிமா ஃபீல்டுன்னு போட்டதுக்கு அந்த அவர் போட்டுருக்காரு. மேல அனுப்பு. விஜய். அதான் சொல்றேன், உங்க துணை முதலமைச்சரே கேட்டு பாரு ஏதான் யாருக்கு ஃபயர் இதுக்கு. ஆனா அவர் பேச விடாம பாத்துக்கிறாங்க. தெளிவா இருக்கானுங்க. அவர் பேசினா கண்டென்ட் ஆகுதுன்னு பேச விடாம பாத்துக்கிறாங்க. ஃபீவர் இதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி அதுக்கு இந்த பியா வரும். அதான் இல்ல அவருக்கு அவர் மாத்தி போடுவார். அதான் ஆனா சொல்ற வார்த்தை இளைய தளபதி விஜய். அண்ட் மை ஃப்ரெண்ட் சூர்யா சார். ஓ சூர்யா ஃப்ரெண்டா இருக்கு. நிறைய இருக்கு இல்ல. சூர்யாவுக்கு உதயநிதிக்கு என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் மைக்கே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. காலேஜ் சீனியரோ ஜூனியரோ நினைக்கிறேன். சீனியர் தான் இருக்கு. ஆனா சூர்யாக்கே 50 வயசு ஆக போகுது. எனக்கு 49 48 வயசு நினைக்கிறேன். கங்குவா ஆடியோ லான்ச்ல விஷ் பண்ணிருப்பான். பாசு தான் கூப்பிடுவாராம். 47 நம்ம துரசிங்கம். சம்பளம் வந்து வெளியே ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டு வந்தேன். சம்பளம் வந்து ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். தக்லைஃப் போலையா? இல்ல நல்ல வேளை ஹோட்டல் போய் சாப்பிட்டு வந்தேன். தக்லீஃப் போகாம. இல்ல நாளைக்கு தான் போறேன். புக் பண்ணிட்டேன். இல்ல இத்தனை பேர் அதான் சொல்ல தெரியுமாதான். இத்தனை பேர் சொல்லியும் போறானா யோசிச்சு போயிரு. கமல் தான் அவன் கமல் சொல்லு அப்பத்துல இருந்து
உன் கட்ஸ் என்ன நான் பண்றது பார்த்தேன். நம்மால் அப்படியே படம் வரல ப்ரோ. சில்லறையெல்லாம் செதற விட சொல்ல போனா போறான் இந்தியன் அப்புறம் 2 தான் போல நானு. இந்த இந்தியன் டூ யாரும் போயிருக்கூடாதுடா. போலன்னு சந்தோஷப்படுறா இல்ல வருத்தப்படுற ஒரு நிமிஷம் மேல அந்த டெம்ப்ளேட் போட்டுருக்கலாம். அதான் அதான் ஹாப்பி பர்த்டே இளைய தளபதி விஜய்னா த ஒன்லி அதான் த ஒன்லி ரீசன் இல்லாம தான் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதான் தமிழ் சினிமால அவர் இருக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு விஜய் தான் போட்டு வச்சிருப்பாரு. சரியான ட்வீட் தெரியுமா இது? குருவி அதான், டைம்ல அதான் சரியான ட்வீட் இது, பெரிய லிஸ்ட். நான் சின்ன வீட்டு ஏன்னா போட்டு இப்ப இது இல்லடா பண்ணிட்டு நான் இருக்கீங்க. இது விஜய் எந்த அளவுக்கு டயட் ஃபேன்ஸா இருந்தா இதை போடுவானுங்க. ம். அதான் ஆனா ஆனா Pure இல்ல அனில். அப்பேற்பட்ட அதான் அனிலுக்கும் ஒன்று ஒரிஜினல் ஓஜிக்கும் சண்டை. அவனே அனில் தான். பார்க்கலாம் நாளைக்கு சாயங்காலம் தான் போறோம் ப்ரோ. முதல்ல முன்னாடி வந்து போறேன்னு சொல்றதே தப்பு அது. இதுல வேற என்ன பண்றது, இந்த வருஷம் நம்பால் படம் வரல. நம்பாலுக்கு பிடிச்சது யாரு? யாரு இந்த யாரு மலாக்கு தான். உனக்கு மல்லாக்கு அதான் இது சொல்லுதான் மல்லாக்கு இல்ல இந்த எங்களுக்கு வாரிசுல அஜய் சூர்யா சொல்லுவானே அது உனக்கு. ஆனா எனக்கு நம்மளுக்கு எதுவும் இல்லப்பா. இல்ல எனக்கு விக்ரமோ பிடிக்கும். ஆனா அந்த டைம் கை போயிடுச்சு, மிஷின்ல கை விட்டு வீரதீர சூரன். அப்போ அதான் இவன் யார் தேவை இந்த டாக்டர் பத்தி சொல்லுவானே அதான் விரல கட்சிக்கணும்னா அதான் அந்த கை நடாச்சு அதான் இந்த கை கட்சின்னு அந்த கையில சாப்பிட்டு அந்த கையும் கட்சிக்கணும் நான் வேணா ஊட்டி விடட்டா மிஷின்ல கை விட்டு கை இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆனா வீரதீர சூரன் போக நான் முடியல. வேணா ஊட்டி விடட்டா மர்கே சாலா. ஆமா இந்த வெற்றிமாறன் இல்ல கை விடாம இருந்தா வீரதீர சூரன் நான் பாத்துட்டு இருப்பேன் ஒரு தியேட்டர்ல. நிமிஷம் வெற்றிமாறன் என்ன நான் ஏதோ ஆடியோ